السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونسلم ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வங்கியில் வளரும் தர்மம். நம்ம பேங்கில் இன்றைக்கி அதிகமான மக்கள் பணத்தை போட்டு வைக்கிறோம். பேங்கில் போட்டு வைக்கிறது தன் தேவைக்கு அவ்வப்போது எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, அதே நேரத்தில் மற்ற தேவைகளுக்காக வேண்டி சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், பேங்கில் போட்டு வைக்கிறோம். வங்கியில் வளரும் தர்மம் புரியவில்லையே என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் தஸத்தக பிஅத்லின் தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிப் வலா யக்பலுல்லாஹ இல்லா தய்யிப் வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹராமான வழியின் பிரகாரம் சம்பாதித்து ஹராமான அந்த செல்வத்தை நன்மையை நாடி செலவு செய்தால் ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் மோசடி செஞ்சு ஏமாற்றி அடுத்தவர்களுடைய பணத்தை சேர்த்து பெரிய பணக்காரனாக இருக்கிறான். அதே நேரத்தில் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்து அதிலிருந்து செல்வத்தை வளர்த்து கொண்டவன் இருக்கிறான். அல்லது ஹராமான தொழில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதில் ஈடுபட்டு தன்னுடைய செல்வத்தை பெருக்கி கொண்டவன் இருக்கிறான். இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் போதும், இவங்களாம் என்ன செஞ்சுருவாங்க, தன்னால் முடிஞ்சதை தர்மம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக வேண்டி, ஊரெல்லாம் நம்மளை தர்மஹர்த்தான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹுடைய பயம் இருந்து அவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி தான தர்மம் செய்கிறாயா, அந்த தானம் தர்மம் செய்கிற அந்த செல்வம் இருக்கிறதே அது நல்ல வருமானத்தில் சம்பாதித்த செல்வமாக இருக்கணும். அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து சேர்த்து வைத்த செல்வமாக இருக்கக்கூடாது. ஹராமான வழியில் சம்பாதித்த செல்வமாக இருக்கக்கூடாது. அப்படி ஹராமான வழியில் சம்பாதித்த செல்வத்தை நீ தர்மம் செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தர்மம் செய்கிறாங்கன்றதே பெரிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், யார் ஒரு மனிதன் முறையான வழியில் சம்பாதித்து அதை ஒரு பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரிச்சம்பழம் அளவுக்கு அவன் தர்மம் செய்தால் கூட அதற்குண்டான நன்மை இருக்கிறதே அல்லாஹு தாலா தன் புறத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய செல்வத்திலே உங்களுடைய செல்வம் எப்படி தினமாக இருக்கும், குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதனுடைய நன்மைகளை மலையாக உருவாக்குவான். அல்லாஹ் உண்மையாக உழைத்து நேர்மையான முறையில் சம்பாதித்த பணம் இருக்குது பாருங்களேன். சில ஏழ்மையானவங்க இருப்பாங்க, நானே ஏழையாக இருக்கிறேன், நான் போய் என்னத்தப்பா கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏழை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் கூட ₹1 ஒரு மிஸ்கீனுக்கு தர்மம் செய்கிறான் பாருங்களேன், அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதுக்குத்தான் உதாரணமாக நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு பேரித்த மலம் இருக்குது பாருங்க, அந்த பேரித்த மலத்தினுடைய அளவு நீ தர்மம் செய்தால் கூட அந்த தர்மத்தினுடைய பகரமாக அல்லாஹ் தன் குதிரை குட்டியை எப்படி வளர்த்து பெரிதாக ஆக்கி கொள்கிறதோ அதுபோல உன் செல்வத்தை அல்லாஹ் பெரியதாக அமைத்து விடுவான், உன்னுடைய செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்திடுவான் என்று நபி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் உண்மையாக நேர்மையாக சம்பாதித்த அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கு சிலருக்கு மனம் வருவது கிடையாது. நம்ம சம்பாதிச்சதோ எதுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கி நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. ஜக்காத்து சரியாக கொடுக்குறவங்களை நம்ம விரல் விட்டு எண்ணி விடலாம். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஆனால் மிகப்பெரிய கஞ்சனாகவும் இருப்பான். சம்பாதித்து சேர்த்து வைத்த செல்வம் யார் எடுத்து போகிறான்?
நீ உயிரோடு வாழ்கிற பொழுது அதை தர்மம் செய்து நன்மைகளை சேர்த்து கொள்ளலாம் அல்லவா? அதைத்தானே இறைவன் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதைத்தானே சொல்கிறார்கள். நேர்மையாக உண்மையாக சம்பாதித்து ஒரு பேரித்தம்பல அளவிற்கு நீ தர்மம் செய்தால் கூட அந்த தர்மத்தை அல்லாஹ் பன்மடங்கு உனக்கு அதிகப்படுத்தி வளர்ச்சியடைய செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். ஏழையாக இருப்பவர்கள் தன் தேவைக்கு போக கொஞ்சம் பணம் இருக்குதா, உங்களை போன்று கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அல்லாஹ் உங்கள் செல்வத்தில் அபிவிருத்தியை அள்ளி கொட்டி விடுவான். இந்த வருடம் நீங்கள் அடுத்த வருடத்திலே உதவி கேட்கும் நிலையோடு இருக்கிறீர்களா? உதவி கேட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவிற்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறீங்க பாருங்களேன். அந்த மனதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். என்னுடைய அடியான் தான் கஷ்டப்பட்ட நேரத்திலும் கூட தன்னுடைய உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று கொஞ்சத்தை எடுத்து பகிர்ந்து கொடுக்குறான் பாருங்களேன். அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்பேற்பட்ட நற்குணமுடையவர்களுக்கு என் புறத்திலிருந்து நான் வாரி வாரி செல்வத்தை அதிகப்படுத்துகிறேன் என்று கூறுகிறான். அத்தகைய இறைவனுடைய பொருத்தம் பெற்ற செல்வந்தர்களாக வாழ்வோம். அல்லாஹினுடைய உதவி நமக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.